லாஸ்ட் எபிசோட்ல சன்னை மீட் பண்ண போன யாரோ அவனோட தலையில பலமா அட்டாக் பண்ணி அவனை கொல்ல ட்ரை பண்ணதா பார்த்தோம். இந்த எபிசோட்ல சன்னை கொல்ல ட்ரை பண்ணது யாரு, சன் ஏன் யோஞ்சினோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணான்னு இது எல்லாத்துக்குமான ஆன்சரை டீடைல்டா பார்க்கலாம். இது த க்ளோரி சீசன் 1 எபிசோட் 6. ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ மூன் அவ கூட இருக்கிறதுக்கு ஒரு இளவரசன் தேவையில்லை, அவளோட வேட்டையில அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வேட்டைக்காரன் தான் வேணும்னு சொன்னதை மறுபடியும் யோசிச்சு பாக்குறான். அதே டைம் அவனோட அம்மா அவனை மீட் பண்ண வர அவங்க கிட்ட அவனோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு அவனுக்குன்னு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண போறதா சொல்றான். அதை கேட்டு அவனோட அம்மாவும் ஒரு பொண்ணுக்காக தானே நீ இதெல்லாம் பண்றன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க யோஞ்சினும் அவளுக்கு ஆரம்பிச்ச கெட்ட காலம் முடியணும்னு ஷாமனை பார்க்க போக அங்க அவளோட அம்மாவும் இருக்காங்க. அவங்க யோஞ்சின் கிட்ட ஒரு பொருளை கொடுத்து அவ பொண்ணோட ஸ்கூல் பேக்ல மறைச்சு வச்சா அவளுக்கு எந்த கெட்ட விஷயமும் நடக்காதுன்னு சொல்றாங்க. நான் ஸ்கூல்ல புள்ளி பண்ணதை பத்தி யாரை தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்ல, ஆனா எக்காரணம் கொண்டு என்னோட பொண்ணு மட்டும் அதை தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு யோஞ்சின் அவன் அம்மா கிட்ட சொல்றா. அதுக்கு அவளோட அம்மாவும் மூணு உன்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அதை என்கிட்ட சொல்லு, நான் அவளை காலி பண்றேன்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ ஸ்கூல்ல இருக்கிற மூணு சாயோட மொபைல்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க அதுக்குள்ளே அதுல இருந்த ஜேஜுனோட போட்டோவை இன்னொரு டீச்சர் பாத்துடுறான். அந்த போட்டோல இருக்கிறது மூணோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு அவனை பத்தி கேட்க அடுத்தவங்க மேட்டர்ல ஏன் நீங்க தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு அவளும் ஜேஜுனை பத்தி எதுவும் சொல்லல. ஆக்சுவலா அந்த டீச்சருக்கு மூன் சேர்மனோட கனெக்டிங்ல இருக்கிறதால ஃபர்ஸ்ட் இருந்தே பிடிக்கல. அவளை காலி பண்ண சரியான நேரம் எப்போ வரும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஹேங் மூன் கிட்ட உடனே உங்ககிட்ட பேசணும்னு மெசேஜ் பண்ண மூணும் அவளை பார்க்க அவங்க ரெகுலரா மீட் பண்ற இடத்துக்கு போயிடுறா. சன்னை இப்ப கொஞ்ச நாளா பார்க்கவே முடியல. லாஸ்டா ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு முன்னாடி பார்த்தேன், பட் இப்போலாம் அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணாலும் அவங்க வரதே இல்லைன்னு ஹேங் மூன் கிட்ட சொல்றா. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு அவன் அந்த டிராவல் ஏஜென்சி மூலமா வேற கண்ட்ரிக்கு போயிருக்கணும், இல்லைன்னா யாரோ அவனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பியிருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் அவனுக்கு நடந்திருக்கணும்னு மூணும் சொல்றா. இதை கேட்ட ஹேங்கும் வாயடிச்சு போயிருக்க மூணு அவன் இறந்து போனதுக்கு தான் 90% சான்ஸ் இருக்கணும், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறா. அப்போ நீ தான் அவனை கொண்டுட்டியான்னு ஹேங் கேட்டதுக்கு நானே அவனை கொலை பண்ணியிருந்தாலும் அது உன்னோட பிரச்சனை இல்ல, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ கரெக்டா பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மூணு கிளம்பிடுறா. ரொம்ப நாள் அப்புறம் அவனோட வீட்டுக்கு வந்த ஜேஜன் அவனோட நாய் எதையோ பார்த்து குலைச்சதால உள்ள போய் பார்த்தா அவனோட வீட்டுல ஏதோ ஒரு பொருளை தேடி எல்லாத்தையும் யாரோ கீழே தள்ளி போட்டிருக்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஸோ சன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும்னு முடிவு பண்ண ஜேஜுன் அவனோட நாய் கிட்ட சன் இதெல்லாம் பண்ணும்போது நீ அவனுக்கு அடிக்கலையான்னு கேட்டு கோவப்படுறான். சன் உண்மையாவே ஃபாரினுக்கு போயிட்டானான்னு செக் பண்ண மூணுக்கு அவன் ஃபிளைட்லயே ஏறலன்னு தெரிய வர அப்ப கண்டிப்பா அவனை யாரோ கொண்டுட்டாங்கன்னு முடிவு பண்ணிடுறா. சோ இப்போ ஒரு டிக்கெட் காலிங்கிறதால அவளோட அடுத்த போக்கஸை யோஞ்சின் ஹஸ்பண்ட் மேல வைக்கிறா. அவனுக்கு மூணு கூட விளையாடின அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்ததால அது எல்லாரும் விளையாடுறதுக்காக ஒரு பெரிய பிளே கிரவுண்டே ரெடி பண்ணிருக்கான். சாராவாலையும் இப்பெல்லாம் ட்ரக்ஸ் எடுத்துக்காததால எதுவுமே டிராப் பண்ண முடியல. சன் தான் அவளுக்கு எப்பவுமே ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுவான். பட் சாரா அவனுக்கு எவ்வளவு டைம் கால் பண்ணாலும் அவன் சைட்ல இருந்து அவளுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அதே டைம் யோஞ்சின் அவ காலில் அடிபட்டு இருந்ததால அதுக்கு பேண்டைட் ஒட்ட சாயோட பணக்கார பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்தது அவ குரூப்ல எல்லார்கிட்டையும் சொல்றா. அப்பதான் ஜேஜுன் குரூப் மெசேஜ்ல சன் அவனோட எல்லா பொருளையும் திருடிட்டு ஊரை விட்டே போயிட்டான்னு சொல்றான். ஒர்க் முடிச்சுட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற மூணுக்கு கால் பண்ண ஹேங் உன்னோட காரை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு வார்ன் பண்றா. சோ இப்போ மூன் ரொம்ப ஸ்பீடா டிரைவ் பண்ண அவளை ஃபாலோ பண்ற காரை ஹேங்கும் ஃபாலோ பண்ணிட்டே போறா. ரொம்ப தூரம் வந்த மூன் சடனா காரை ஸ்டாப் பண்ண அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்த கார் அவ கார் மேல மோதிடுது. சோ காரை விட்டு இறங்கி வந்த மூன் கிட்ட அவங்க காரை டேமேஜ் பண்ணதுக்காக பணம் கேக்குறாங்க. வேற வழி இல்லாத அவளும் சரின்னு சொல்லிட்டு அவளோட மொபைல் நம்பரை மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறா. சோ அவங்களும் நாங்க கால் பண்ணும்போது பணத்தோட ரெடியா இருன்னு சொல்லிட்டு போக மூணு இப்போ ஹேங்க மீட் பண்ண போறா. நான் சொன்ன வேலையை செய்யாம நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ணணும்னு மூன் கேட்டதுக்கு நான் ஜெய்ஜுனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், பட் அவன் ஸ்கூல்ல படிக்கிற யோன்ஜினோட பொண்ணை பார்க்க வந்திருந்தான். அப்பதான் அங்க உன்னோட காரை இன்னொரு கார் ஃபாலோ பண்ணிட்டே வந்ததை நான் நோட் பண்ணேன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா. மூணுக்கு இப்போலாம் ஹேங் இந்த வேலையில பயம் இல்லாம இருக்கிறத பார்த்து ஹேங்க் ஏதாச்சும் ஆகிடக்கூடாதுன்னு அவன் மேல கோவத்தை காட்டுறா. ஆனா ஹேங்கும் மூணு அவளை அந்த கஷ்டமான வாழ்க்கையில இருந்து வெளியே கொண்டு வந்ததால மூணுக்காக உயிரையும் கொடுக்க ரெடியா இருக்கிறா. அப்படியே மூணு வெளியில கூட்டிட்டு போன ஹேங் அவளுக்கு நிறைய சைடிஷ் செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறா. ஆனா ஹேங் கூட இன்னும் அதிகமா க்ளோஸ் ஆகிடுவோமோன்னு பயந்த மூணு அதை வாங்காமலேயே அங்க இருந்து போயிடுறா. அடுத்த நாள் ஜேஜுனை மீட் பண்ண சாய் அவன் வீட்டுக்கு போக அப்ப அவ யோஞ்சினோட கிரீன் ஹில்ஸை போட்டிருக்கத பார்த்துட்டு ஏன் அவளோட ஹில்ஸை போட்டிருக்கானே கேக்குறான். ஆனா சாயோ இது என்னோட பணத்துல வாங்கினது, யோஞ்சின் கிட்ட இதே மாதிரி ஹில்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா வாங்கிருக்கவே மாட்டேன்னு சொல்றா. அப்ப அவகிட்ட யோஞ்சின் பொண்ணோட பர்த்டே தெரியுமான்னு ஜேஜுன் கேட்டதுக்கு அவளும் டேட்லாம் தெரியாதுன்னு மந்த் மட்டும் சொல்றா. சோ இப்ப இவனும் அந்த சின்ன பொண்ணு இவனோட பொண்ணாதான் இருப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஹீரோவும் அவனோட ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுக்கு மூணு ஹவுஸ் வச்சிருக்கிற இன்னொரு பில்டிங் பிடிச்சதால அதையே ஓகே பண்ணிடுறான். யோஞ்சினோட ஹஸ்பண்டுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சன்னோட பிசினஸ் கார்டும் இவன் மூணு கூட சூப்பர் மார்க்கெட்ல பேசின போட்டோஸும் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவனும் சன் இவனை பிளாக்மெயில் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நம்பருக்கு கால்
கால் பண்ணி பார்த்தா அவன் கால் அட்டனே பண்ணல. சோ நேரா ஜேஜுன் கிட்ட போன யோன்ஜனோட ஹஸ்பண்ட் அவன் கிட்ட ஒர்க் பண்ற சன்னை பத்தி விசாரிக்க, நானும் அவனை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன்னு ஜேஜுனும் பதில் சொல்றான். அப்பதான் ஜேஜுன் ஸ்மோக் பண்றதும் யோன்ஜின் ஸ்மோக் பண்றதும் ஒரே மாதிரி இருக்கிறத யோன்ஜின் ஹஸ்பண்ட் நோட் பண்றான். நீ எதுக்காக சன்னை தேடுறன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறம் நான் அவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்கு சொல்றேன்னு கேட்க அவனும் எதுவுமே சொல்லல. பட் அவன் எதையோ ஒன்ன மறைக்கிறான்னு ஜேஜுனும் உடனே கண்டுபிடிச்சிடுறான். சோ 2 பேரும் சன்னை இனிமே மீட் பண்ணனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களோட பிசினஸ் கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் சன்னுக்கு கால் பண்ணி பார்த்த ஜேஜுன் யோன்ஜின் ஹஸ்பண்டுக்கு என்ன சென்ட் பண்ணனு கேட்டு வாய்ஸ் மேல் அனுப்புறான். யோன்ஜினோட ஹஸ்பண்ட் ஓபன் பண்ண அந்த பிளே கிரவுண்டுக்கு போன ஹீரோவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப மூனோட ஞாபகம் வந்ததால அவளுக்கு மெசேஜ் பண்ண அவளோ காரை சர்வீஸ் பண்ண போயிருக்கிறா. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் டின்னர் சாப்பிட மீட்டை கிரில் பண்ண அந்த சவுண்டை கேட்டு அவளுக்கு அவ உடம்புல சுடு வச்சதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்து அவளால மூச்சு விட முடியாம போயிடுது. அப்படியே கீழே விழுந்த போனை எடுக்க போன அவ எழுந்துக்க முடியாம கஷ்டப்பட அங்க இருந்த எல்லாருமே அவளை வித்தியாசமா பாக்குறாங்க. சோ இப்ப எங்க போகலாம்னு யோசிச்சவ நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போயிடுறா. அவள் அப்படி பார்த்த ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்க அவ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கிறா. அப்ப அவனும் அவளுக்கு தண்ணி கொடுக்க, நீ இவ்வளவு நாள் நான் என்ன பண்றேன்னு கேட்டல, ஆனா அது ஒரு பெரிய ஸ்டோரி, நீ கேட்க ரெடியா இருக்கிறியான்னு அவன் கிட்ட கேக்குறா. அவனும் அவளோட அந்த ஃபுல் ஸ்டோரியை கேட்டுட்டு அவங்க ரொம்ப மோசமானவங்க தான், பட் நீ அவங்கள அழிக்கிறேன்னு உள்ள இறங்குனா உன்னோட வாழ்க்கையும் அவங்க கூடவே சேர்ந்து அழிஞ்சு போயிடும்னு வார்ன் பண்றான். அதை கேட்டு சிரிச்ச மூன், உன்னை சின்ன வயசுல இருந்தே உன் அம்மா அப்பா ரொம்ப பாசமா பத்திரமா வளர்த்திருப்பாங்க, பட் நான் பிறந்ததுல இருந்தே டெய்லியும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், இனிமே என்கிட்ட அழிக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட காயத்தை அவன் கிட்ட காட்டுறா. அதை பார்த்ததும் அவனோட ஃபேஸும் மாறி போக, என்னோட ஒரு கையை பார்த்ததுக்கே நீ இப்படி ஷாக் ஆகுற, அப்போ இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்ல போறன்னு அவளோட எல்லா காயத்தையும் அவங்க கிட்ட காட்டுறா. அதை பார்த்து கோவமான ஹீரோ, உன்னோட வேட்டையில என்னையும் சேர்த்துக்கோ, உனக்காக நான் யாரை வேணாலும் கொல்ல ரெடியா இருக்கிறேன்னு அவகிட்ட சொல்றான். அதே நேரம் யோன்ஜின் ஒரு அவார்ட் செரிமனிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கதை பார்த்து அவளோட பொண்ணு, வளர்ந்த அப்புறம் நானும் உங்களை மாதிரியே ஆகணும்னு அவன் அம்மா கிட்ட சொல்றா. ஆனா யோன்ஜின் பக்கத்துல அவளோட ஹெல்ப்பர் அப்ப அவ போட்டிருக்கிற ஹீல்ஸையே பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப யோன்ஜினோட பொண்ணு அவனோட பொண்ணு தான் கன்ஃபார்ம் பண்ண ஜேஜுன் கொடுத்திருந்த டெஸ்ட் ரிசல்ட்ல அவன் தான் அப்பான்னு வந்திருக்குது. சோ இனி எப்படி அவன் பொண்ணு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். சாயோட ஆபீஸ்க்கு வந்திருந்த கொரியரை ஓபன் பண்ணி பார்த்தா அவ மொபைல்ல சீக்கிரட்டா எடுத்து வச்சிருந்த எல்லா போட்டோஸும் இருக்குது. ட்ரக்ஸ் கிடைக்காம டிரா பண்ண முடியாத சாரம் இப்போ ஒரு சரியான மைண்ட்லயே இல்ல. மூன் கேட்ட பணத்தை அவளுக்கு கொடுக்க ஒரு பேக்ல எல்லா பணத்தையும் ரெடியா வச்சுட்டு அந்த கிரீன் ஹில்ஸ் அவளோட நெக்ஸ்ட் ஆர்ட்டா வரைகிறா. தலையில அடிபட்ட சன் உயிருக்கு போராடிட்டு கீழே கிடக்க அந்த கிரீன் ஹில்ஸ் போட்டிருக்க யாரோ ஒருத்தங்க தான் அவனை அட்டாக் பண்ணிட்டு வெளியே போறாங்க. சோ சன்னை அட்டாக் பண்ணது அந்த கிரீன் ஹில்ஸ் வச்சிருக்கிற யோன்ஜினா, இல்ல அதே ஹில்ஸ் வச்சிருக்கிற சாயா, இல்ல இப்போ அந்த ஹில்ஸை டிரா பண்ணிட்டு சரியான மைண்ட்லயே இல்லாத சாராவா, இதுல யாரா இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சன் உயிர் பழச்சானா இல்ல இறந்து போயிட்டானா, அவன் இறந்து போயிட்டானா அவனோட பாடி எங்க, ஹீரோ அவன் சொன்ன மாதிரியே மூனுக்காக யாரை கொல்ல போறான்னு, இது எல்லாத்துக்குமான ஆன்சரை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.